இங்க ஒரு வழியா பொன்னியும் சக்தியை சேர்ந்து பயங்கரமான வேஷம் போட்டு அந்த நாடகக்காரங்களையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டு, எங்க பாருங்க உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு உண்மை மட்டும் தான் வேணும், ஒழுங்கா உண்மை சொல்ற வழியை பாருங்க, இந்த மாதிரி எங்க கிட்ட பொய்ய சொல்லி தப்பிக்கலாம் நினைக்காதீங்கன்ற மாதிரி எங்க சக்தியுமே அந்த நாடகக்காரங்களை மிரட்டுறாங்க. ஆனா அவங்களும் இருந்துகிட்டு, எங்க பாருங்க நாங்கெல்லாம் பொய் சொல்ல, இந்த பொண்ணு தான் உங்களுக்கும் அந்த இன்னொரு பொண்ணுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்த சொல்லி பணம் கொடுத்தது இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு பேச்சு கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் இந்த பக்கம் பொன்னி மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு இருக்க பொன்னியுமே, உங்களுக்கு அவ்வளவு தெனாவட்டா போயிடுச்சா, நான் இந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுருவேன் நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக விட மாட்டேன், நீங்கள் எனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லியிருக்கீங்க, இந்த ஒரு காரணத்துக்காகவே உங்கள் மேலே கேஸ் போட்டு உங்களை ஜெயிலுக்கு தள்ளி இனிமேல் நீங்கள் லைஃப்லே நடிக்க முடியாத அளவுக்கு உங்களை பண்ண போகிறேன்ட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்த நான் நாடகக்காரங்களுமே ரொம்பவே பயந்து போயிட்டு, இங்கே பாருமா தேவையில்லாமல் போலீஸ் அது இதுன்னு எங்களை மிரட்டுற வேலை வச்சுக்காத, நீ தானே பண்ண சொன்ன, அதான் பண்ணோம், உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வேணா சுந்தர்ட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி இங்கே சுந்தரை பற்றி அந்த நாடகக்காரருமே பேசுகிறாரு. இதை கேட்டோன்னே சக்திக்கு ரொம்ப கோபம் வந்து அவரோட கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விட்டு, அந்த கிறுக்கனை பற்றி பேசாத இனிமேல், அவன் எப்பேற்பட்ட ஏமாத்துக்காரன் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்கே தெரிஞ்சிருச்சு, அவன் பண்ண துரோகத்தை எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுபிடிச்சி அவனை எங்கள் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டோம், மறுபடியும் நீ அவனுக்கு சாதகமாக சாட்சி சொல்லாத அப்படின்ற மாதிரி இந்த நாடகக்காரங்களை பார்த்து சக்தியுமே மிரட்டுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கும் புரிய வருது, அப்போ சுந்தர் இப்போ ஜெயாவோட வீட்டில் இல்லை, அவங்களை அடிச்சு வெளியில் துரத்திட்டாங்க, அப்போனா இங்கே நம்ம பொண்ணுக்கிட்டையும் சக்திக்கிட்டையும் உண்மையை சொல்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த நாடகக்காரங்களும் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க தம்பி, சுந்தர் உங்கள் வீட்டை விட்டு போயிட்டார் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் போயிட்டாங்க, அதுக்கு என்ன அவனுக்கு பிரச்சனை, நீ முதல்ல உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க தம்பி, நாங்க சுந்தருக்கு பயந்து தான் இந்த உண்மையை சொல்லாம இருந்தோம், ஏன்னா அவர் எங்களை தனியா கூப்பிட்டு போயிட்டு எங்களுக்கு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து எங்களை மிரட்டி வச்சிருக்காரு, சொல்லப்போனா அவருக்கு எதிராக நாங்க சாட்சி சொன்னோம் அப்படின்னா எங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டினாரு, அதுக்காக தான் நாங்க வேற வழி இல்லாம அவர் பேச்சை கட்டு ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்களோட தொழில கூட சரியா பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க எப்படி பிரச்சனையோட சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொண்ணுமே, இங்க பாருங்க உங்களால என்னோட வாழ்க்கை கெட்டு போச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட மானம் ரொம்ப போயிடுச்சு, எங்க வீட்டுல எப்படியாவது என்னோட மரியாதையும் மானத்தையும் நான் காப்பாற்றணும் அப்படின்னா நான் அந்த தப்பு செய்யலைங்கிறது எங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியணும், அப்பதான் என் மேல எந்த தப்பு இல்லாம நான் நிம்மதியாக இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியும் அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணையும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த நாடகக்காரங்களுமே, சரிம்மா நான் இந்த மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் வந்து பிரீத்திக்கும் சக்திக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவங்க தான் நாங்க தான் ஹெல்ப் பண்ணோம், அது மட்டும் இல்லாம எங்களை அங்க கூட்டிட்டு வந்தது 3 பேர், ஒன்று வந்து சுந்தர், மூர்த்தி, உஷா, இவங்க 3 பேர் தான் எங்களை ஃபிக்ஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம எங்களை செலக்ட் பண்ணது பர்டிகுலரா செலக்ட் பண்ணது காரணம் இங்க உஷா தான், அவங்க தான் எங்களை செலக்ட் பண்ணி எப்படியாவது எங்க சக்தி கல்யாணத்தை நிறுத்தணும், அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அதே இடத்துல இன்னொரு பொண்ணை உட்கார வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது கிட்ட சக்திக்கு பயங்கரமான ஷாக்கு, இது என்னடா புதுசா இருக்கு, அது யார் இந்த இன்னொரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சக்தியுமே யோசிக்கிறாரு. அப்பதான் அந்த நாடகக்காரங்களுமே, அந்த பொண்ணு பேர் வெண்ணிலான்னு சொன்னாங்க, மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த நாடகக்காரங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேல பேச ஆரம்பிக்கிறாங்க, இவங்களை உட்கார வைக்கிறதா தான் பிளான், அதே நேரம் எங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் என்னன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணை பத்தி உங்களை பத்தி தப்பா பேசணும், அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ஏழை, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாதவர் அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்பவே இறக்கி பேச சொன்னாங்க, அதே மாதிரி தான் பண்ணோம். நான் அந்த விஷயத்த இந்த பக்கம் உங்க வீட்டுல இருக்க ஆளுங்களும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால சப்போஸ் எங்கெல்லாம் வந்த பிரச்சனை மறுபடியும் பெருசாகாம இருக்கணும், சப்போஸ் எங்களை பிடிச்சி கேட்டாலும் எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் சுந்தர் தான் பிளான் பண்ணி இங்க பொண்ணியை கூப்பிட்டு இங்க இவங்க மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க, சொல்லப்போனா எங்களுக்கு பொண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது உஷா மூர்த்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சக்தி பயங்கரமான கோபம் வருது, சொல்லப்போனா அப்போ பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் இங்க சுந்தர், மூர்த்தி, உஷா இவங்க 3 பேர் சேர்ந்தா பண்ணியிருக்காங்க, அதுவும் பிரீத்தியை என் லைஃப்ல இருந்து எடுத்துட்டு அதே இடத்துல வெண்ணிலா உட்கார வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்களுமே அங்கிருந்து டேரக்டா கிளம்புறாங்க. கிளம்புறது மட்டும் இல்லாம அந்த நாடகக்காரங்க கிட்ட இன்னொரு டைம் இதே மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ள போய் நீங்க நடிச்சு யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டனா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சக்தியுமே மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கிளம்பி இங்க ஜெயாவோட வீட்டுக்கு போயிட்டு இங்க ஜெயா வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் நிற்க வச்சு இந்த உண்மையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இங்க ஜெயாவும் செம்ம காண்டோட, என்ன மறுபடியும் இங்க சுந்தரை பத்தி சொல்லி சுந்தர் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே நீங்க எல்லாம் புருஷனை பொண்டாட்டி ரெடி பண்ணி வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இங்க சக்தியும் பொண்ணையும் பத்தி கேட்கறாங்க. அந்த சக்தியுமே, அம்மா இங்க பாருங்க நாங்க சுந்தரை பத்தி தான் பேச போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அப்பனா அவர் எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அப்புறம் எதுக்காக அவரை பத்தி பேசி நாங்க என்ன அவரை ரொம்ப கெட்டவனாக்க போறோம்னு நினைக்கிறியா, அவர் ஆல்ரெடி கெட்டவர் தான், அப்புறம் என்ன அவரை பத்தி நாங்க பேசுறது இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க சக்தியும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொண்ணுமே, சக்தி ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு, இங்க பாருங்க நாங்க ஒன்றும் சுந்தர் மேல பழி போடணும்லாம் வரல, அவர் செஞ்ச தப்பை நிரூபிக்க தான் வந்திருக்கோம், ஏன்னா அவர் செஞ்ச தப்புக்கு சம்மந்தம் இல்லாம நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்ன திட்டி என்னை அவமானப்படுத்தி எங்க அம்மாவையும் வரைக்கும் அவமானப்படுத்தி வச்சிருக்கீங்க, அதுக்கு நான் வெளிப்படையா நான் வந்து எல்லாத்தையும் நிரூபிக்கணும்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து இங்க ஜெயா கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப ஜெயமே அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா சுந்தர் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி வச்சிருக்காரு, வீட்டுக்குள்ள எல்லா இடங்கள்லயும் அவரோட செயலால பயங்கரமான கெட்டது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க
இருக்க சண்முகமும் சந்திரசேகரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இவர் இப்படி பண்ணி வச்சிருக்காரு, இவர் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், சொல்லணும்னா நம்ம சக்தியோட கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு இவங்க பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க மூர்த்தி மாமாவும் இதுக்கு துணையா இருந்தாங்க, அதே நேரத்துல இங்க உஷாவும் தான் துணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட உடனே இங்க உஷா மேலையும் மூர்த்தி மேலையும் ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்ப சண்முகமும் ரொம்ப கோபத்தோட இங்க உஷாக்கு கால் பண்றாரு. சொல்லப்போனா இதை பார்த்துட்டு இருக்க சக்தியுமே, அண்ணா முதல்ல போனை கட் பண்ணு, இப்ப அண்ணி முக்கியமான இடத்துல இருப்பாங்க, இந்த நேரத்துல அவங்கள நம்ம டென்ஷன் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற டைம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு, இப்போ அவங்கள பத்தி நம்ம குறை சொல்லக்கூடாது, அதே நேரத்துல அவங்க கிட்ட இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, அதனால அங்க குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை வாங்கிடும், நீ முதல்ல சும்மாரு, இந்த பிரச்சனையை அண்ணி சைட்ல வந்து கொஞ்சம் அமைதியா விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இங்க சக்தியும் முடிவு பண்ணி உஷா சைடு இருக்கிற பிரச்சனையை அப்படியே விட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க மூர்த்தி பண்ண வேலையினால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபத்தோட இங்க எல்லாருமே வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வெண்ணிலாவை யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப ஆக்ரோஷத்தோட, ஆமா எங்க அப்பா தான் இதை பண்ணாரு, எங்க அப்பா எனக்கும் சக்தி மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணாரு, அதுக்கு இப்ப நீங்க என்னன்றீங்க, எனக்கும் சக்தி மாமா மேல ஆசை இருக்குல்ல, எனக்கு உரிமை இருக்குல்ல, அப்புறம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வெண்ணிலா ரொம்பவே கோபத்தோட எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சக்தியுமே, இங்க பாரு உனக்கு உரிமை இருக்கு, உனக்கு ஆசை இருக்குன்னா எனக்கு ஆசை இருக்கணும்ல, எனக்கு யார் மேல விருப்பம் இருக்கோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் அதுக்கு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி சக்தியும் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா வெண்ணிலா இருந்துகிட்டு, கண்டிப்பா நான் விட மாட்டேன், மறுபடியுமே சக்தி மாமா லைஃப்ல வேற யாரையும் போற விட மாட்டேன், இந்த பொண்ணியே யதார்த்தமா வந்துட்டா, இவளையும் கண்டிப்பா சக்தி மாமா லைஃபை விட்டு துரத்திட்டு நான் மறுபடியும் அவர் லைஃப் கூட நான் சேருவேன் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்தியுமே ரொம்ப கடுப்போட, என்ன வெண்ணிலா இது, அப்ப நீங்க தான் என் கல்யாணத்தை கெடுத்ததா, எதுக்காக இப்படி பண்ணீங்க, நானும் சக்தி ஒன்னா தானே இருந்தோம், ஏன் எங்களை பிரிக்கணும்னு இப்படி ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க வெண்ணிலாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலாவும் ரொம்ப கோபத்தோட, நீ நிறுத்தி, நீ ரொம்ப நடிக்காத, நீ நல்லவளா, நீ எவ்வளவு பெரிய கெட்டவன் எனக்கு நல்லா தெரியும், சொல்லப்போனா உங்க அப்பா அம்மா கடன்லே கிடையாது, அவங்க சந்தோஷமா வெளியூர்ல இருந்துட்டு இருக்காங்க, ஆனா நீ என்னன்னா கடன் வாங்கிட்டு உங்க அப்பா அம்மா ஓடி போயிட்டதாவும் அவங்கள தேடி நீ அலைஞ்சிட்டு இருக்கிறதாவும் இங்க வந்து நீ வந்து ஏமாத்திக்கிட்டு இந்த வீட்டுல சக்திக்காக தானே இருக்க, அது மட்டும் இல்லாம நீ என்ன சாதாரண நாள் நினைக்கிறியா, நீ பொண்ணி கதற எவ்வளவு விஷயங்களை பண்ண, எவ்வளவு சதி பண்ண, பொண்ணியை கஷ்டப்படுத்துறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நீ பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, உன் கூடயே தான் இருந்தேன், ஆனா நீ என்ன பண்ண என்னென்ன பண்ணல அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவும் பிரீத்தியை பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மறுபடியுமே பிரீத்தி, அதெல்லாம் இருக்கட்டு, நான் என் வாழ்க்கையை மறுபடியுமே வந்து திரும்ப பெறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், ஆனா நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ வெண்ணிலாவும், பிரீத்தி இதுக்கு மேலே என்ன பேச வைக்காத, பேச வச்ச அப்புறம் உன்னை பற்றி என்ன சொல்வேன்னு எனக்கு தெரியாது, நீ என்ன சக்தி மாமா மேலே இருந்த லவ்லையா கல்யாணம் பண்ணிக்க போன, சக்தி மாமா கிட்ட இருந்த பணத்தை வச்சு தான் நீ கல்யாணம் பண்ண வந்த, ஏன்னா அன்னைக்கு அந்த கல்யாணத்தில் அவங்க சக்தி மாமா கிட்ட பணமே கிடையாது, அவர் ஒரு ஏழைன்னு சொல்லி பேச வச்சதுக்காக நீ சக்தி மேலே வச்சிருந்த லவ் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு சக்தி ஒரு ஏழையார் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு உங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டு எந்திரிச்சு போனவ தானே, அப்புறம் என்னமோ ரொம்பவே பெருந்தன்மையாக பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் எல்லாத்துக்கும் சரி, நான் தான் இந்த மாதிரி தப்பே பண்ணல, எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி எங்களை எல்லாரையும் நீ ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீயே ஒரு கெட்டவத நடி அப்படின்ற மாதிரி இவங்க மாறி மாறி இவங்களோட தப்புக்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாக்குமே என்ன பண்றதுனே தெரியல, என்னடா இது, நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய துரோகம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் இது வரைக்கும் நம்ம அதை தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமே, இந்த பொண்ணி தான் எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி ஜெயாவுமே பொண்ணியை திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் பொண்ணியுமே ரொம்பவே கோபத்தோட இங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்த்தது மட்டும் இல்லாம எங்க ஜெயா கிட்ட, இங்க பாருங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா, இந்த வீட்டில் யார் போலியா இருக்காங்க யார் உண்மையா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கேவலமான இடத்துல நான் இருந்தேன்னா நான் தான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணுமே அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அதே நேரத்தில் இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க சுந்தரமா வீட்டுக்கு வராங்க. சொல்லப்போனா எதுக்காக சுந்தர் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே டவுட் ஆகுறப்போ இங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்க ஜெயாவுமே சுந்தர தனியா கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் பவானி கிட்ட பேசி எல்லாமே சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எங்க ஜெயாவுமே சுந்தருக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா சுந்தர் இங்க வந்து இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட உடனே இதுக்கு மேல கண்டிப்பா இந்த வீட்டில் நமக்கு இடமே கிடைக்காது, ஏன்னா பொண்ணி நம்ம மேல இருக்கிற எல்லா தப்பையும் நிரூபிச்சுட்டா இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவருமே இப்படி விழிப்பிதிங்க போய் நின்றுட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சக்தியுமே, உன்னை யாரையும் இந்த வீட்டுக்கு வர சொன்னா நீ பண்ண தப்பெல்லாம் வெளியில தெரிய இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான்னு எங்களுக்கு எப்பதான் தெரிய வந்துச்சு, முதல்ல இங்கிருந்து வெளியில போன்னு சொல்லி இங்க சுந்தரி அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க.